இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன் போய் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எல்லாமே ஒரு ஹைப்புக்கு தான். விநாயகரப்பா, என் வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போகுதுன்னே எனக்கு தெரியல. நீ தான் என் காலத்தை பிடிச்சி இதுதாண்டா உன் வழின்ட்டு அனுப்பி வச்ச. இப்போ வரைக்கும் அதில் தான் போயிட்டுருக்கேன், போகவும் போகிறேன். என்னை என்றைக்குமே கைவிட்டுறாதப்பா, உன்னையே நம்பிட்டு இருக்கேன். அப்பனே முருகா, அச்சி விநாயகா. வாடா. என்னடா பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கியா? எதுக்கு? கோவில் ட்ரிப் நல்லபடியா போகணும்னு விநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கியா? என்னாச்சுடா? என்னடா இப்ப போய் கோவில் கீவில்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் லடாக்ல பைக்ல சோலோ ட்ரிப்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்க டைம்ல இல்லை, இதுல நீ வேற இங்கேயே விநாயகா என்னை காப்பாத்து அப்படின்னு ஒரு குருன்னு பார்த்துக்கிட்டு டேய் இருக்க. டேய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சும்மா யாரை இதெல்லாம் இங்கே கட்டி வச்சான்னு பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. மன்னிச்சதுப்பா. நீ தானே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ட்ரிப்புக்கெல்லாம் பிளான் பண்ணது? நான் இல்லைடா, வெங்கட்டு. அவன் தான் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். சரி, நாங்கள் ரெண்டு பேர் போனால் போர் அடிக்குமேன்னு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நாமே அது கோயில் ட்ரிப்பாக பார்க்கணும், ட்ரெக்கிங்காக பார்ப்போம். நாம மலையேறுவோம், ஆனால் சாமி கும்பிட வேணாம், நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். என்னங்கிற நல்ல ஐடியா. அப்போ நான் போய் ட்ரெக்கிங் ஷூ எடுத்து ஆமாம் ஆமாம், போ வந்துடுறேன். விநாயகரப்பா, எனக்கு மன்னிச்சதுப்பா. சாமி கும்பிடுறது கேவலம்னு நினைக்கிறானுங்க. இவனுக்கு முன்னாடி என் கத்தை காப்பாத்துறதுக்கு ஒன்றும் இல்லாம திட்டேன். என்னை மன்னிச்சதுப்பா, என்னை மன்னிச்சது. உன் பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சது. உன் காலில் விழுந்து கெஞ்சி கதறி கூத்தாடி மன்றாடி. வாடா. என்ன பண்ணிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை. உன்னை பார்த்தா விநாயகர்கிட்ட ஏதோ கெஞ்சி கூத்தாடி வாழ்க்கைக்கு பிச்சை எடுத்துட்டு மாதிரி. ஆள் ஒன்றும் இல்லை. நீயா வெளியே வந்து நாளை இங்கே ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து போங்க, என்னை கும்பிடாதீங்க அப்படின்னு நீயா வந்து சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் வரப்போது கிடையாது எப்படியும். இவங்களும் திருந்த போகுது. ஆமா, திருந்தவே மாட்டேன். நம்ம போவோம். சரி, போலாம். நீ ஷூ எடுத்துட்டுல? இதோ போட்டேன். விநாயகரப்பா, என்ன படிச்சதுப்பா சாமியை. ஐயோ சாரிப்பா, கன்ஃபியூஷனா வந்துட்டேன். இன்ஜினியரிங்கா? அவன் எதுக்கு இன்ஜினியரிங் எடுக்கிறான்? அக்கா, நீ அவனை வீட்டுக்கு வர சொல்லு, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். இன்ஜினியரிங் எடுக்கிறான், இன்ஜினியரிங். அதை எடுத்தா வேலை கிடைக்குமா? ஏண்டா இன்ஜினியரிங் எடுக்க போற நீ கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டியாடா? 12th நல்ல மார்க் தான் எடுத்து வச்சிருக்க, அப்புறம் எதுக்கு நான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன்? இன்ஜினியரிங் யார் எடுப்பா தெரியுமா? நீ என்ன சினிமாக்கு போறியா? சினிமாக்கு போறவங்க தானே இன்ஜினியரிங் எடுப்பாங்க. நீ என்னடான்னா இதை பார், ஆர்ட்ஸ் எடு. ஆர்ட்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, அதுதான்டா பெஸ்ட்டு. வந்துட்டான். இப்போ பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட பேசுகிறோம், அவன் வாழ்க்கையே மாத்திரம், அவ்வளோதான். டேய் வாடா. அண்ணே, எனக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சிச்சு, அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இனிமே என்ன வெங்கட்குமார்னு கூப்பிடக்கூடாது, வெங்கட்குமார் பின்னு கூப்பிடணும். சாக்லேட் எங்க? என்ன எழுத மாட்டேங்குது? வாடா, ஹால் டிக்கெட்ல எடுத்துட்டல. ஹால் டிக்கெட் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே படிக்கல. அட பாவி, ஏன் முன்னாடி தான்டா படிச்சுட்டு இருந்த? காலை 4 மணிக்கு எந்திரிச்சு. அது யோகாசனம் பண்ண ஏஞ்சேன்டா. என்னை 10 மணிக்கு எப்படி தெரியுது? நல்ல நாளே 10 மணிக்கு எந்திரிக்க மாட்டான், 4 மணிக்கு யோகா பண்ண எந்திரிச்சானா. டைம் வேற வேஸ்ட் பண்ணிட்டேன். ச்சே. ஏன்டா ப்ரிப்பேரா பேடெல்லாம் எடுத்து வச்சிருக்கியாடா? அது 3 மணி நேரம் எக்ஸாம்ல என்ன பண்றேன்னு தெரியல, அதான் சும்மா இப்படி தட்டி தட்டி விளையாண்டுருக்கலாம். ஓங்கி அடிச்சு உனக்கு கொண்டுடலாமா? வேண்டாம், பாவம். தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி. அடுத்த லிரிக் நீ பாடு, இப்படியே ஃபன் பண்ணி ஓட்டிடலாம். சரி, டைம் ஆச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். படிக்கலன்னு சொன்னா இப்ப டைம் ஆச்சுன்னு போதான். நம்பலாமா வேண்டாமா? வாடா, நீ அது படிச்சே இல்லையா? என்ன படிச்சியா? எக்ஸாம்டா. எக்ஸாமா? ஏதோ பிளான் பண்ணிட்டான். ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கலான்னு யோசிக்கதான். என்ன காலைல புக்கில் எடுத்து பாத்ரூம்குள்ள போனியே? டேய், அது பாத்ரூம்ல கொசு கடிக்கும்ல, அப்படி புக் ஓபன் பண்ணி இந்த கொசுவை 1 2 அப்படி. ஏன்டா உங்களுக்குலாம் என்னை பார்த்து எப்படா தெரியுது? எந்த அளவுக்கு என்ன நினைச்சிருந்து இதெல்லாம் சொல்லுவான். சரி விடு விடு, பெண் எடுக்கலையா? டேய், எக்ஸாமே தெரியாதுன்ற, பேனாவே இல்லையடா. என் புத்திய செருப்பால் அடிக்கணும், அப்படியே விட்டுருக்கலாம். சரி விடு, ஆனதாச்சு, போலாம் வா. மச்சான், நீ தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? இந்த 1 வேர்ட்ல இருக்கும்ல, அது நான் 4 இப்படி இப்படி வச்சு 4 என்னன்னு கேட்குறேன். நீ ஆன்சர் 1 2 3 இப்படி சுரிஞ்சுக்கிட்டே அப்படி சொல்ல, கொஞ்சம் பார்த்து எழுதி பாஸ் ஆயிடுவேண்டா. மச்சான், என் பாஸ் உன் கையில் தான்டா இருக்கு. எதை வேணா மன்னிச்சது வேண்டா. கொசடிக்க புக் எடுத்துட்டு போன்னு சொன்ன பத்தியா? காப்பாத்திடுவேன். படிச்சுட்டேன்னு சொன்னா நான் என்னடா பண்ண போதேன்? காலங்காத்துல எத்தனை பொய். ஐயோ,
இம்பார்ட்டன்ட் சொல்லி எதுவுமே வரலையே. சோ என்கிட்ட பெண் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கெங்க தான் எடுக்கிறான். டேய் ஜெய் அந்த ஜெய் என்ன நாள டேய் ஜெய் சொல்றா. பாரா ஜெய். என்னது ஜெய் 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 நதிங் சார். வெங்கட். அட பாவி, இதுக்கு தான் பேட் எடுத்தியாடா? என்னடா ஃபயர்லாம் வருது? சரி, என் பேரையாவது எழுதி வைக்கிறேன். பாலக். ஐயோ, ஸ்பெல்லிங் மறந்து போச்சு. தம்பி, என்னப்பா இன்னும் எழுதாம இருக்க? சார், நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்குல்ல? நீ கொடுத்த இம்பார்ட்டன்ட் தவிர்த்து எல்லாமே வந்துருச்சுடா. இவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்துச்சாமா? ஒன்று வந்துருக்கு சார். 1 மார்க் வந்திருக்கு பார், மறக்காம எழுதிட்டு. 1 மார்க் மட்டும் வச்சு என்ன புடு. ஐயோ, அதுவும் மறந்து போச்சு. இந்த ஏசி ரிப்பேர் பண்ண சொல்லி 3 நாள் ஆகுது. எப்போ கால் பண்ணாலும் இந்த ஆவாதாங்க. நான் இங்கே தான் இருக்கேன், வந்த பாடு இல்லை. சரி, இன்னைக்கு கால் பண்ணி ஹலோ அண்ணா எப்பண்ணா வரீங்க? அங்கதான் வந்துட்டு இருக்கேன். சரிண்ணா பொறுமையாக வாங்க. ஐயோ, அவனே சீக்கிரம் வாங்க, நான் பொறுமையாக சொல்கிறேன். எப்போ கேட்டாலும் இதே ஆன்சர் தான் சொல்கிறான். இதோ வந்துட்டேன், உங்க வீடு தான் வந்துட்டு இருக்கேன்ட்டு. இன்னைக்கு வரட்டும், 3 லட்சம் மாதிரி பேசி விட்டுற வேண்டியதான். 10-15 ஸ்பேனர் இல்லையா? 9-10 இருக்குன்னு நினைக்கிறேன். 9-10 என்ன கலெக்டர்? ஏன்டா ஏசி கிளீன் பண்ண எதுக்குடா ஸ்பேனது? அப்படி பாக்குற? முறைக்கிறியா? எங்க வச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேண்ணா. பெருசா யோசிச்சு கிழிச்ச பேத்துவா போ. நான் தான் 3 லட்சம் மாதிரி பேசணும். மூஞ்சில எங்க வச்சு தொலைச்சுன்னு மூஞ்சில அடிச்சுக்கிட்டேன். ஸ்பேனர் இல்ல 10-15 ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க கேட்டேரு. சீக்கிரம் எடுத்துவா. என்ன ஓப்பனா இருக்கு? ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்டா ஜாவாக்கும் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவுக்கு என்னடா சம்மந்தம்? அவன் அந்த கேள்வி கேட்கறான்டா. கிடைக்கல, அதான். சரி, ஓகே. மச்சான் வாடா. என்ன வா சொல்லியிருந்த? மச்சான், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. உனக்கு எவன்டா வேலை போட்டு கொடுத்தது? சூப்பர் மச்சான். தேங்க்ஸ்டா. செமடா மச்சான், உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அது உன் மூஞ்ச பார்த்து நேர்ல சொல்லணும் தான் வர சொன்னேன். பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கூப்பிட்டுருக்கான். செமடா, உண்மையில அவ்வளவு பெருமையா இருக்குடா. அது மட்டும் இல்ல, 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அட நாயே, உனக்கு 1 லட்சமா? செமடா, நீ அதானே எதிர்பார்த்த? இல்ல மச்சான், என் டேலண்ட்டுக்குலாம் ஒரு 2 லேக் எதிர்பார்த்தேன். பட் 1 லேக் ஓகே தான், ஃபைன். நேற்று வரைக்கும் 5000 போதும் சுத்திட்டு இருந்துட்டு நாய்க்கு கொழுப்பு. ஆமா மச்சான், ஆமாமா. அந்த சந்தோஷம் இதை பார்க்கறதுக்காக தான் உன்னை நேர்ல வர வச்சு சொன்னேன். நீ என்ன ட்ரை பண்ணாலும் நான் காண்டாக மாட்டேன்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உனக்கு பெருமையா இருக்குல்ல? என் வயிற்று வச்சல உன்னை சும்மாவே விடாது. ரொம்ப. உங்க 2 பேத்தையும் இதை விட பெருமையாக்குறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஏன் சூசைட் பண்ண போதியா? அது இல்ல, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஐயோ, இவனுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சே. டேய் சமடா. டேய், உனக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ், சூப்பர்ரா. சரி, அதான் நமக்கு வேலை கிடைச்சிச்சுல, என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு வீடு ஒன்று வாங்கிடலாம். மச்சான், வீடெல்லாம் வேஸ்ட் மச்சான். இப்பெல்லாம் ஃபிளாட்ல இன்வெஸ்ட் பண்றதா பெஸ்ட். இதை இவனுக்கு 2 பேருமே ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம். வேணும்னு என்னை கூப்பிட்டு வச்சு வெறுப்பேத்துறானுங்க. உனக்கு ஓகே இல்ல? ஓகே. என்னை என் பக்கத்து திரும்பிட்டான். என்னை மதிச்சு பேசலாம். PWM ஷோரூமுக்கு வண்டி விடு. கார் வாங்கி. PWM வேணாம் மச்சான், ஊடி வாங்கிக்கோ. சரி, அதான் இப்ப ட்ரெண்ட். பை. PWM ஊடி நல்ல காம்பினேஷன். நாய்களுக்கு BMW அப்படின்னு வாயில வரல. என்ன ஏன்டா கூப்பிட்டீங்க? வீட்டில் டாமஞ்சேரி பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ, ஸ்பேனர் வேற இல்லையே. இவங்ககிட்ட எப்படி சொல்றது? நான் எப்படி அவன் தானே ஸ்பேனர் கொண்டு வரணும், என்கிட்ட கேட்கலாம். ஸ்பேனர் கிடைச்சா இல்லையா? இதோ தேடிட்டு இருக்கேன். சீக்கிரம். நான் அவன் அசிஸ்டன்ட் போய் பயந்துட்டு இருக்கேன். டிக்கெட். கோயம்பேடு ஒண்ணுண்ணே. கோயம்பேடுக்கு 1? ஆமா. யோ, கோயம்பேடுக்கு 5 ரூபா சேஞ்ச் தர மாட்டேன். சேஞ்சுங்க. சேஞ்ச் இல்லையே என்ன? சேஞ்ச் இல்லாம எதுக்கு பஸ்ல ஏறுறீங்க? இப்படி வெளிய போ. சேஞ்ச் தர போ. சேஞ்ச் இல்லாம என்ன பஸ்ல ஏறுறீங்க? வெட்டிடுவேன். சார்,
பேசாம உங்களுக்கு சேர்த்து நானே டிக்கெட் எடுத்துட்டா? எதுக்கு சார்? சார் சில்ட்ரன் கத்திட்டு இருக்கா சார். சார் நீங்க எதுக்கு சார் டென்ஷன் ஆவறீங்க? ஆக்சுவலா அவன் தான் சில்லறை மாத்தி வச்சிருக்கணும். சில்லறை நம்ம கிட்ட வந்து கேக்குறான். நீங்களா டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு வச்சிருக்கீங்க? 50 ரூபா சார் 500 ரூபா வச்சிருக்கேன் சார். 500? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போறேன். நான் கத்தல சில்லறையே கேட்காம எல்லாரும் டிக்கெட் கொடுத்துருவான். நான் போயிட்டு வரேன். ஓகே சார். எஸ். டிக்கெட் அண்ணா சொல்லுப்பா. ஒரு கோயம்பேடு. ஒரு கோயம்பேடுக்கு 50 ரூபாவா? அண்ணா எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? உங்ககிட்ட சில்லறை இருந்தா கொடுங்க, இல்லைன்னா உங்ககிட்ட 50 ரூபா கொடுத்தது நான் மறந்து இறங்கி வந்து போயிடுறேன். அவ்வளோதான், டென்ஷன் ஆக வேண்டாம். டிக்கெட் மட்டும் கொடுத்தா போதும். சில்லறை இருந்தா மட்டும் கொடுங்க. என்ன சேஞ்ச் வேணான்னு பஸ் விட்டு குதிச்சிட்டான். டேய் நீ ஏன்டா பயப்படுற? நியாயப்படி அவங்க தான் சில்லறை வச்சிருக்கணும். உங்ககிட்ட என்ன கேட்குறது பார்த்துக்கலாம். டிக்கெட் வாங்காத, டிக்கெட் வாங்கிக்கோங்க. சொல்லுப்பா. கோயம்பேடு. ஒரு கோயம்பேடு 500 ரூபாவா? 20 கோயம்பேடு. யோ பஸ்ல 5 பேர் தான் இருக்காங்க, 20 பேர் டிக்கெட் கேக்குறா. மிச்சம் 5 பேர் எங்க? 5 பேரு திருவான்மையூர்ல ஏதுவாங்க. யோ இது கோயம்பேடு பஸ்ஸியா? திருவான்மையூர் எப்படி போவோம்? போகாதா? என்னையா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு இப்ப என்ன வேணும்? அண்ணே 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லைண்ணே. சேஞ்ச் இல்லையா? அதை சொல்ல வேண்டியதானே. 500 ரூபாய்க்குலாம் என்கிட்ட சேஞ்ச் இருக்கும். இந்த 10 20 தான் சேஞ்சே இருக்காது. 20 கோயம்பேடு தானே? ஒரு கோயம்பேடு. என்னது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன் போய் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எல்லாமே ஒரு ஹைப்புக்கு தான்.